உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம். பகவான் செய்த எத்தனையோ அவதாரங்களுக்குள்ளே பக்தர்களை ரட்சிப்பதற்காக நான் என்றும் காத்திருக்கிறேன், என்ன துன்பம் ஏற்பட்டாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று காட்டிய அவதாரம் ஸ்ரீ நிருசிம்ஹாவதாரம். அந்த வடிவத்தோடு பகவான் பல கோவில்களில் தான் காட்சி அளிக்கிறார். அதை போன்ற ஒரு தலத்தைத்தான் நாம் தற்போது வந்து அடைந்திருக்கிறோம். தஞ்சையில் இருக்கக்கூடிய தஞ்சை மாமணி கோவில் என்கிற திவ்யதேசத்தை பற்றி பார்த்து வருகிறோம். தஞ்சகன், தண்டகன், கஜமுகன் என்று 3 அரக்கர்கள் பகவானோடு சண்டைக்கு வந்தார்கள். அதில் முதலில் பகவான் தன்னுடைய சக்கராயுதத்தாலே தஞ்சகன் என்கிற அரக்கனை கொன்றார். அவனுடைய பெயராலேயே தஞ்சகனூர், தஞ்சை என்று இந்த ஊர் வழங்கப்படுகிறது என்று பார்த்தோம். அந்த வடிவத்தோடு பகவான் நீலமேகப் பெருமானாக முதல் கோவிலில் அமர்ந்த திருக்கோலத்தில் அபயஹஸ்தத்தோடும் ஆஹ்வான ஹஸ்தத்தோடும் சேவை சாதிக்கிறார் என்று பெருமானை தரிசித்து கொண்டோம். மிக அழகான வடிவம். தனக்கு 2 பக்கங்களில் ஸ்ரீதேவி தாயாரோடும் பூமிதேவி தாயாரோடும் பகவான் அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சி அளிக்கிறார். இந்த பெருமானை பற்றி, இந்த ஊரை பற்றி திருமங்கையாழ்வார் பாடும்பொழுது, எம்பிரான் எந்தை என்னுடை சுத்தம் எனக்கரசு என்னுடை வாழ்நாள் அம்பினால் அரக்கர் வெறுக்கொள நெருக்கி அவர் உயிர் செகுத்த எம் அண்ணல் வம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகாள் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று தெரிவிக்கிறார். இந்த ஊருக்கே வம்புலாம் சோலை என்று ஒரு பெயர் உண்டு. அழகான நறுமணம் மிகுந்த சோலைகளாலே சூழப்பட்டது. அந்த சோலைக்குள்ளே தஞ்சை மாமணி கோவிலே வணங்கி இந்த ஊரிலே வந்து பகவானை சேவித்து நம்பிகாள் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம், பகவானுடைய நாராயண நாமம் திரு 8 எழுத்து மந்திரத்தை நான் கற்றுக்கொண்டேன், அதனால் உஜ்ஜீவனமே அடைந்தேன். அதில் என்ன சொல்லப்படுகிறது? பகவானை என்னவென்று புரிந்து கொண்டேன் என்றால், எம்பிரான் எனக்கு சுவாமி உபகாரங்களை செய்தவர் அவர்தான், எந்தை எனக்கு தலைவர் தந்தை அவர்தான், என்னுடைய சுற்றம் எனக்கு உறவினர்களாக இருந்து எல்லாவிதமான உதவிகளையும் பகவான் தான் பார்த்து கொள்ளுகிறார், எனக்கு அரசு எனக்கு தலைவனாக ராஜாவாக இருந்து நான் பண்ணும் கைங்கரியம் அனைத்தையும் பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறார், என்னுடைய வாழ்நாள் நான் வாழ்நாள் முழுக்க இவருக்குத்தான் கைங்கரியம் செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையே இந்த பெருமானுடைய திருவடிகளில்தான் என்று புரிந்து கொண்டேன் என்று தஞ்சமாமணி கோயில் பெருமான் நீலமேகப் பெருமானை பற்றி ஆழ்வார் பாடினார். இது முதல் அரக்கனை அழித்தது. அடுத்தது கஜமுகன் என்று 2வது அரக்கன் இருந்தானே, அவன் ஒரு யானை வடிவத்தை எடுத்துக்கொண்டு பகவானோடு சண்டையிடுவதற்கு வந்தான். உடனே பகவானும் நரசிங்கப் பெருமானாக தஞ்சை ஆளி என்கிற பெயரோடு அழகான மூர்த்தியை எடுத்துக்கொண்டு அந்த யானை வடிவத்தில் வந்த கஜமுகனோடு சண்டையிட்டு அவனையும் இந்த இடத்திலேதான் கொன்றார். அவன் முக்தி கேட்டான். இந்த இடத்துல என்னை நீரே வந்து சம்ஹாரம் செய்திருக்கிறீர், எனக்கு முக்தி கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்க சரி என்று அந்த கஜமுகனுக்கும் முக்தி அளித்தார். 3வதாக தண்டகன் என்பவன், அந்த தண்டகனோடும் பகவான் சண்டையிடுவதற்கு அவன் தப்பித்து ஓடிப்போனான். 2 பேர் மரணமடைந்ததை பார்த்தவுடனே பயந்து போய் தண்டகன் நேர பாதாள உலகத்தை நோக்கி சென்று ஒளிந்து கொண்டான். அவனை பின்தொடர்ந்து செல்வதற்காக பகவான் வராகமூர்த்தியாக வடிவெடுத்து கொண்டு நேர பூமிக்குள்ள பிளந்து கொண்டு பாதாளம் வரை சென்று அந்த தண்டகனை தன்னுடைய கோரை பற்களாலே கிழித்து எறிந்தார். அவனை சம்ஹாரம் செய்துவிட்டு திரும்ப மேலே வருகிறார். வந்த இடம்தான் ஸ்ரீமுஷ்ணம் என்று சொல்லப்படுகிறது. மற்றும் ஒரு பிரசித்தமான கோயில், திவ்யதேசம் அல்ல, ஆனால் பிரசித்தமான அபிமான ஸ்தலம் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள். அந்த இடத்துல தான் பூமியை கிழித்து கொண்டு வெளியில் வந்தாராம் இந்த தண்டகன் என்கிற அசுரனை கொன்றுவிட்டு. அதனால தான் தண்டகாரண்யம் என்று இந்த காட்டுக்கு, இந்த பகுதிக்கும் ஒரு பெயர் உண்டு. அப்படி 3 பெருமாள்கள். முதல் பெருமாள் நீலமேக பெருமாளை சேவித்து கொண்டோம். அடுத்த பெருமாள் மணிக்குன்ற பெருமாள் என்று சொல்லப்படுகிறார். மணி என்றால் உயர்ந்த நீலமணி, நீல ரத்தனம்னு வச்சுக்கோங்க. அதுவே ஒரு மலையளவுக்கு பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும்?
ரத்னம் என்பது விலை மதிப்பற்றது. ஒரு சின்ன வைரக்கல் ரத்தனக்கல்லுக்கே பல கோடி மதிப்பு இருக்கலாம். ஆனால் எவ்வளவு எளிமையாக இருக்குது பாருங்க. ஒரு ரத்தனக்கல்லை எடுத்து கொண்டு போக வேண்டும் என்றால் அதுக்கு என்ன பெரிய ரயில் வண்டியாக வேணும்? ஒரு சின்ன புடவையை எடுத்து நம்ம உத்திரியத்தை எடுத்து அதனுடைய தலைப்பில் முடிஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் வைரத்தை. அதை போல பகவான் மணிக்குன்றம், ஒரு பெரிய மலையளவுக்கு ஒரு மணி ரத்தனம் இருந்தால் எப்படி இருக்கும்? அதை போல வடிவத்தோடு பகவான் இருக்கிறார். ஆனால் எவ்வளவு எளிமை! அவ்வளவு பெரியவராக இருந்தாலும் பக்தனுக்கு பணிந்தவனாக மிக எளிமையானவராக பகவான் காட்சி அளிக்கிறார். ஆழ்வாருடைய ஒரு அழகான பாசுரம். மாசரு சோதி என் செய்யவாய் மணிக்குன்றத்தை ஆசரு சீலனை ஆதிமூர்த்தியை நாடியே பாசரவைதி அறிவிழந்தெனாலயம் ஏசரும் ஊரவர் கவ்வை தோழி என் செய்யுமே என்று நம்மாழ்வார் பாடுகிறார். பகவானிடத்தில் ஆழ்வாருக்கு அளவு கடந்த அன்பு ஏற்பட்டு விட்டது. எப்படியாவது அவனை அடைய வேண்டும்னு ஆசை. மாசரு சோதி என் செய்யவாய் மணிக்குன்றத்தை, பகவான் மணிக்குன்றமாக ஒரு மணி, பெரிய நீலமணியே வடிவெடுத்தது போல் இருக்கார். செய்ய வாய், அழகான சிவப்பு வாய் மட்டும் இருக்கிறது. பார்த்தால் மாசரு சோதி, குற்றமே அற்றதான ஒளி பொருந்திய திருமேனியோடு பகவான் இருக்கிறாரே, அவரை பார்த்து நான் காதல் கொண்டு விட்டேன். ஊரவர் கவ்வை தோழி என் செய்யுமே. இனி ஒரு பெண் ஒரு ஆண்மகனை பார்த்து ஆசைப்பட்டு மேல் விழுந்து அவனை தேடி போய் பின்தொடர்ந்து போனால் உலகத்தில் யாரால தவறாக பேச மாட்டார்களா என்று தோழிகள் கேட்கிறார்கள். அப்ப ஆழ்வார் சொல்றார், யோழி என் செய்யுமே, இவர்கள் பேச்சுக்கெல்லாம் பயப்படுற நாள் என்னைக்கோ கடந்து விட்டோம். பாசரவைதி அறிவிழந்து என நாளையம், இப்படி அறிவால யோசிக்கிற நேரமெல்லாம் என்றைக்கோ கடந்து போய்விட்டது. இப்ப என்னால் யோசிக்கவே முடியவில்லை. எப்படியாவது பகவானை அடைய வேண்டும் என்கிற ஆசைதான் மனதில் விஞ்சி இருக்கிறது என்று இந்த பெருமான், மணிக்குன்ற பெருமானுக்கு அவ்வளவு ஆட்பட்டிருக்கிறேன் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அந்த பெருமான் தான் 2வது கோவிலில் சேவை சாதிக்கிறார். இவரும் அமர்ந்த திருக்கோலத்திலே கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். வலது திருக்கையாலே அபயம் என்று வருபவர்களுக்கு அபயம் அளித்து கொண்டு இடது திருக்கையை தன்னுடைய திருமடியிலே வைத்து கொண்டிருக்கிறார். மேல் நோக்கி இப்படி வைத்துக்கொண்டு காட்சியளிக்கிறார். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களை 2 புறங்களிலும் சேவித்துக் கொள்ளுகிறோம். இது மணிக்குன்ற பெருமாள். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு அம்புஜவல்லி தாயார் என்று திருநாமம். அம்புஜவல்லினா கையில தாமரைகளை தரித்தவளோ, அம்பு என்று தண்ணீருக்கு பெயர். அம்புஜம் என்றால் தண்ணீரில் பிறந்த தாமரை. அதை தன்னுடைய கைகளில் தரித்து கொண்டு எப்போதும் விளையாட்டுக்கான தாமரைகளோடு தாயார் காட்சி அளிக்கிறபடியாலே அம்புஜவல்லி தாயார் என்று தாயாருக்கு திருநாமம். இந்த ஊர் புஷ்கரணி. இந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் புஷ்கரணி உண்டு. போன கோவிலுக்கும் ஒரு புஷ்கரணி பார்த்தோம். இந்த கோவில் புஷ்கரணிக்கு ஸ்ரீராம தீர்த்தம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. விமானத்துக்கு மணிக்கூட விமானம். ஒரு உயர்ந்த மணி இருக்குன்னால் அதை அழகா ஒரு பெட்டிக்குள்ள வச்சு ரட்சித்து பாதுகாக்க வேண்டும் அல்லவா? அதை போல மணிக்குன்ற பெருமானை ரட்சிப்பதற்காகவே மணிக்கூடம் என்கிற பெயரோடு அழகான விமானத்தையும் இந்த இடத்துல சேவித்துக் கொள்ளுகிறோம். இந்த பெருமானுக்கு ஆடி மாசத்திலே எண்ணெய் காப்பு உற்சவம் நடைபெறுகிறது. அதே போல பங்குனி உத்திர நன்னாள் அன்றுதான் இந்த பெருமானுக்கு தீர்த்தவாரி. தஞ்சாவூருக்கு வந்தேனால் பங்குனி உத்தரத்தன்னைக்கு இங்கே தீர்த்தவாரி சேவிச்சுக்கலாம். இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் போனால் ஸ்ரீரங்கம் வந்துடும். ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்தரத்துக்கு தாயாருக்கும் பெருமானுக்கும் சேர்த்தி உற்சவம் நடைபெறுகிறது. சேர்த்தி உற்சவத்தை எல்லாரும் போகிறோம், உலகமே வந்து தரிசிக்கிறது. அதே நாளன்று தான் இந்த ஊரிலே பகவானுக்கு தீர்த்தவாரி பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது, முடிவடைகிறது. அதையும் வந்து பக்தர்கள் கண்டிப்பாக சேவிக்க வேண்டும். இது 2வது கோவில். மணிக்குன்ற பெருமானை சேவித்துக் கொண்டோம். அடுத்தது 3வது வீரசிங்க பெருமாள் என்கிற திருநாமத்தோடு நரசிம்ம பெருமானாகவே காட்சி அளிக்கிறார். ரொம்ப ஒய்யாரமாக அமர்ந்திருப்பார். நரசிம்மர்னு சொன்னால் பொதுவாக யோக நரசிம்மர், வீர நரசிம்மர் இப்படியெல்லாம் சேவிச்சிருக்கோமோ இல்லையோ. இந்த கோயிலில் பெருமாளை சேவிச்சினால் ஒரு திருவடியை அப்படி லேசாக மடிச்சுன்னு இருப்பார். இன்னொரு வலது திருவடியை தூக்கி ஒரு கல்லுக்கு மேலே வைத்து கொண்டிருப்பார். இடது கை இடது திருவடிக்கு மேலே முட்டிக்கு மேலே இருக்கும். வலது திருவடி இப்படி வலது முட்டிக்கு மேலே இருக்கும். ரொம்ப ஒய்யாரமாக ஹிரண்யனை அழித்து விட்டு பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்கு பெரிய வடிவம். மேல் திருக்கைகளில் 2 சக்கரங்களை பிடித்து கொண்டு கீழ் 2 திருக்கைகளை தன்னுடைய முட்டிகளுக்கு மேலே வைத்து கொண்டு 2 பக்கம் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு நரசிம்ம பெருமானாக சேவை சாதிக்கிறார்.
பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் ஆயிரநாமம் ஒள்ளியவாகிப் போத ஆங்கதனு கொன்னுமோர் பொறுப்பிரனாகி பிள்ளையைச் சீறி வெகுண்டு தூண் படைப்ப தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவு, தெளிவான ஞானத்தோடு தன் பக்தனை ரட்சிப்பதற்கான சரியான நேரத்தை காத்திருந்தார். வந்து பிறந்து ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுவை கொன்று அவன் மார்பை கிழித்து அதற்கு பிறகு பிரஹ்லாதனுக்கு அருள் புரிந்திருந்தார் அல்லவா, அந்த அழகான வடிவத்தோடு நரசிம்ம பெருமானை, ரொம்ப புதிய வடிவம், எப்பவும் ரொம்ப அடக்கமான வடிவத்தோடு கோபமான வடிவத்தோடு நரசிம்மரை சேவிச்சிருப்போம். இந்த ஊரில் பகவான் ஆனந்தமா நரசிம்மமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கிறார். உற்சவருக்கு ஸ்ரீமன் நாராயணன் என்றே திருநாமம் வழங்கப்படுகிறது. தாயாருக்கு தஞ்சை நாயகி என்று திருநாமம். அப்ப தஞ்சை நாயகி தாயாரோடு சேர்ந்த வீரசிங்கப் பெருமாள். இந்த கோயில் புஷ்கரணிக்கு சூரிய புஷ்கரணி என்று திருநாமம். விமானத்துக்கு வேத சுந்தர விமானம் என்று திருநாமம் வழங்கப்படுகிறது. வேதம் நமக்கெல்லாம் பகவானை காட்டி கொடுக்கக்கூடிய நூல். அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அழகன் யாரு, சுந்தரன் யாரு? ஏன் சுவாமி, நரசிம்ம பெருமானை யாரான அழகன்னு சொல்லுவாளா? வேதசுந்தர பெருமாள்னு வேற யாருக்கான்னு சொன்னாலான்னு சரி, வேதசுந்தர விமானம் நரசிம்மனுக்கு எப்படி ஒட்டும்னால், நாரசிம்ம வபுஹு ஸ்ரீமான் என்று சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறோமோ இல்லையோ, நரசிம்ம வபுஹு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமஹான்னு. நரசிம்மனாக பகவான் பிறந்த போதே ஸ்ரீமான், இப்படி ஒரு அழகை யாருமே சேவிச்சது கிடையாது. தனியாக மனுஷ உடலை பார்த்துருக்கோம், தனியாக சிங்கத்தின் உடலை பார்த்திருக்கிறோம். ரெண்டையும் கலந்த ஒரு அழகை யாருமே பார்த்தது கிடையாது. இப்போது தனியாக பால் சாப்பிட்றோம், தனியாக சர்க்கரை சாப்பிட்றோம், ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நன்னா இருக்கும். அது ஒரு தனி சுவையை கொடுக்கும் அல்லவா. அதுக்கப்புறம் தனியாக பாலை சாப்பிடணும்னு சொன்னால் நமக்கு பால் இறங்கவே இறங்காது கழுத்தில், அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டால் நன்னா இருக்குமேன்னு தோணும். அதை போல நரசிம்ம பெருமானாக வேதசுந்தர விமானத்துக்கு அடியிலே சேவை சாதிக்கிறார் திருமங்கையாழ்வார். அந்த பெருமானை பாடும்போது, என் செய்கேன் அடியேன் உரையீர் இதற்கு என்னும் என் மனத்தே இருக்கும் புகழ் தஞ்சை ஆழியை பொன்பெயரோன் நெஞ்சம் அன்று இடந்தவனை என்று பாடுகிறார். பொன் பெயரோன், பொன்னுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஹிரண்யம்னு பெயர். அப்போ ஹிரண்யகசிபுவைத்தான் பொன் பெயரோன், பொன் என்கிற பெயரை உடையவன் தெரிவிக்கிறார். அவனுடைய நெஞ்சத்தை இடந்தவனான பெருமான் தஞ்சை ஆழியை, அவர் எங்க இருக்கிறார்? என் மனத்தே இருக்கும் புகழ் தஞ்சை ஆழியை. என் மனசை விட்டு பகவான் அகல்வதே கிடையாது, எப்போதும் என் மனதிலே இருக்கிறார். என் செய்கேன் அடியேன், அப்ப நான் இனி செய்வதற்கு என்ன இருக்கிறது என்று திருமங்கையாழ்வார் இந்த பெருமானை பற்றி பாடுகிறார். அப்ப இந்த திவ்யதேசத்தில் 3 எம்பெருமான்கள். திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பார்த்தோம், அதோடு கூட பூதத்தாழ்வார் ஒரே ஒரு பாசுரம், ஒரே ஒரு வார்த்தை, அதில் இந்த கோவிலுக்கு மங்களாசாசனம் பாடுகிறார். தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால் தமருள்ளும் தன் பொறுப்பு வேலை தமருள்ளும் மாமல்லை கோவல் மதிர்குடந்தை என்பரே ஏவல்ல எந்தைக்கு இடம். பகவான் எத்தனையோ இடங்களில் காட்சி அளிக்கிறார். தமர் உள்ளம், பக்தர்களுடைய நெஞ்சத்தில் இருக்கிறார். தஞ்சை, தஞ்சமாமணி கோவிலில் இருக்கிறார். தலை அரங்கம், திருவரங்கத்தில் காட்சி அளிக்கிறார். தன்கால் என்கிற திவ்யதேசத்தில் இருக்கிறார். தமருள்ளும் தன் பொறுப்பு வேலை, தன் பொறுப்பு பெரிய திருமலைக்கு மேல பகவான் காட்சி அளிக்கிறார். பார்க்கடலில் காட்சி அளிக்கிறார். இப்படி எல்லா இடங்களும் பகவான் ஏன் ஆசைப்பட்டிருக்கிறார் என்றார், தமர் உள்ளும், பக்தர்கள் பகவானை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அல்லவா, அதற்கு ஏற்ப இத்தனை இடங்களிலும் காட்சி அளிக்கிறார். தஞ்சை மாமணி கோவில் என்கிற ஒரே திவ்யதேசத்துக்குள்ளே 3 பெருமாள்களாக நீலமேகப் பெருமாள், மணிக்குன்றப் பெருமாள், வீரசிங்கப் பெருமாள் என்று 3 வடிவங்களில் அமர்ந்த திருக்கோலத்தில் பகவான் காட்சி அளிக்கிறார். திருமங்கையாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் பாடிய ஒரு அழகான திவ்யதேசம். இங்கேயும் சேவித்து கொண்டு அடுத்த திவ்யதேசத்தில் அடுத்த எம்பெருமானை தரிசிக்க நாமும் நகர்வோம்.